மகா பெரியவா சரணம். விஷ்ணுவின் நாமங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த நாமத்தில் தினம் ஒரு திருநாமம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்று பார்க்கக்கூடிய ஒரு நாமம் பூதாத்மனே நமக அப்படின்னு சொல்றது. இதற்கு அற்புதமான தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சி பார்க்கலாமா? மிதிலையை யாருங்க ஆண்டுட்டு வந்தாங்க? ஜனக மன்னர் ஒரு பெரிய வேள்வி பண்றாரு. அந்த வேள்வியில பல அந்தணர்கள் வந்து பங்கேற்றுக்கிறாங்க. இப்போ அவருக்கு என்ன அப்படின்னா, இவங்க வந்திருக்காங்களே இதுல யார் சிறந்த பிரம்மஞானி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் ரொம்ப அதிகமா அவருக்கு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தங்க குப்பி, அந்த தங்க குப்பிகளால் அலங்கரிக்கப்பட்ட கொம்புகளை உடைய 1000 பசுக்களை ஒரு பெரிய மைதானத்துல வச்சிடுறாரு. வச்சுட்டு அந்தணர்களை பார்த்து சொல்றாரு, உங்களில் யார் சிறந்த பிரம்ம ஞானியோ அவங்களுக்கு இந்த பசுக்களை வழங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப என்ன பண்றாரு யாக்ஞவல்கியர் அப்படின்னு மகரிஷி எழுந்து தன் சீடரை பார்த்து, இந்த பசுக்களை நம்முடைய குருகுலத்துக்கு ஓட்டிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை கொடுத்துறாரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னும் வாதம் செய்யவே ஆரம்பிக்கவில்லை, அதற்குள் பசுக்களை எல்லாம் ஓட்டி செல்ல சொல்கிறாயே, நீதான் இங்கு கூடி இருப்பவர்களுக்குள் தலை சிறந்த பிரம்ம ஞானியா? பிரம்மத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ்வலர் அப்படின்னு ஒரு ரிஷி கேட்கிறார். யாரை பார்த்து? யாக்ஞவல்கியரை பத்தி கேட்கிறாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு பிரம்மத்தை பத்தி ஒன்றும் தெரியாது, பிரம்ம ஞானிகள் யாரேன்னு இருந்தா அவங்கள பார்த்து நான் வணக்கம் பண்றேன், ஆனால் எனக்கு பசுக்கள் தேவை, அதனால் ஓட்டி செல்கிறேன், என்னை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாக்ஞவல்கியர் ரொம்ப நகைச்சுவையா சொல்றாரு. அப்படின்னா உண்மையிலேயே நீ சிறந்த பிரம்மஜானின்னு நிரூபித்தாலன்றி இந்த பசுக்களை ஒட்டி செல்ல முடியாதுன்னு ஆஷ்வலர் சொல்றாரு. எப்படி நக்கீரன் சொன்னார் இல்லையா, அதே போல அவர் கேட்குறாரு, நான் பிரம்மஞானின்னு எப்படி நிரூபணம் செய்யணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் கேள்வி கேட்குறேன், நீ அதுக்கு பதில் சொல்லு, சரியான பதிலாக இருந்தால் நீ கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் உன்னால் சரியாக பதிலளிக்க முடியுமான்னு ஒரு கேட்டுக்கிறாரு. கேளுங்கள் அப்படின்னு இவரும் சொல்றாரு. யாரு? யாக்ஞவல்கியர். இப்ப ஆஷ்வலர் கேள்வி கேட்டுக்கிட்டே வர்றாரு. யாக்ஞவல்கியரும் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவருக்கும் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ உத்தாலகர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்திருக்கார். அனைவருக்குள்ளும் உயிராக இருந்து கொண்டு அனைவரையும் இயக்குபவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே யாக்ஞவல்கியர் என்ன சொன்னாரு, பூமியை தனக்கு உடலாக கொண்டு அந்த பூமிக்கு உயிராக இருந்து இயக்கும் திருமாலே எல்லாருக்குள்ளும் உயிராக இருப்பவர் உனக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார், நம் அனைவருக்குள்ளும் இருக்கிறார், அவர்தான் நம் அனைவரையும் இயக்கியும் வைக்கிறார். இதுபோலத்தான் விண், காற்று, தண்ணீர், ஒளி, இருட்டு, திசைகள், மனம் என பல பல பொருட்களை பட்டியலிட்டு அவற்றுக்குள்ளும் உயிராக இருக்கும் திருமாலே உமக்குள்ளும் எனக்குள்ளும் உயிராக இருந்து நம்மை எல்லாம் இயக்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யாக்ஞவல்கியர் சொல்றார். அப்போ ஜனகருக்கு ரொம்ப திருப்தி இந்த பதில்ல. அப்போ யாக்ஞவல்கியருக்கு இதுக்கு எல்லாமே பரிசா கொடுத்துறாரு. ஆக அவர் சொன்னபடி இந்த உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் தனக்கு உடலாக கொண்டு அவைகளுக்குள் உயிராக விளங்கும் எம்பெருமான் தான் போதாத்மா அப்படின்னு அழைக்கப்படுகிறான். அதுதான் இந்த நாமம். மகா பெரியவா சரணம்.